வணக்கம் நண்பர்களே. உலகில் 3000த்திற்கும் அதிகமான பாம்பு இனங்கள் இருக்கின்றன. ஆனால் அவற்றில் சில பாம்புகள் மட்டும் ஒரே ஒரு கடியால் மனிதனை உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கு விஷத்தன்மை கொண்டவை. சில பாம்புகள் காடுகளில் வாழ்கின்றன, சில பாம்புகள் வயல்வெளிகளில் வாழ்கின்றன, இன்னும் சில பாம்புகள் மனிதர்கள் வாழும் பகுதிகளுக்குள் அருகிலேயே காணப்படுகின்றன. இன்று உலகின் மிக ஆபத்தான 10 பாம்புகளை பற்றி பார்க்க போகிறோம். இதில் முதலிடத்தில் இருக்கும் பாம்பு பற்றி தெரிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். வாங்க வீடியோவை தொடங்கலாம். நம்பர் 10, காப்பர்ஹெட். உலகின் மிக ஆபத்தான 10 பாம்புகளில் நம்பர் 10வது இடத்தில் உள்ளது காப்பர்ஹெட் பாம்பு. வட அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ பகுதிகளில் வாழும் இந்த பாம்பின் அறிவியல் பெயர் அகிஸ்ட்ரோடன் கான்ட்ராக்டிக்ஸ். இதன் தலையில் செம்பு நிறம் இருப்பதால் காப்பர்ஹெட் என்று அழைக்கப்படுகிறது. 2 முதல் 3 அடி வரை வளரக்கூடிய இந்த பாம்பு காடுகள், பாறைப்பகுதிகள் மற்றும் நீர்நிலைகளுக்கு அருகில் வாழ விரும்புகிறது. இதன் உடலில் மணற்கடிகாரம் போன்ற கரும்பழுப்பு நிற பட்டைகள் காணப்படும். இந்த நிற அமைப்பு காய்ந்த இலைகளுக்கு நடுவே இதை எளிதில் மறைத்துவிடும். இதன் கண்களுக்கும் மூக்கிற்கும் இடையில் இருக்கும் சிறப்பு வெப்ப உணர்வுறுப்பு இருட்டிலும் இரையின் உடல் வெப்பத்தை கண்டறிய உதவுகிறது. எலிகள், தவளைகள், பல்லிகள், சிறிய பறவைகள் மற்றும் பூச்சிகளை வேட்டையாடி உண்ணும் இந்த பாம்பு இரையை கண்டவுடன் மின்னல் வேகத்தில் தாக்கும். காப்பர்ஹெட் பாம்புகள் முட்டையிடுவதில்லை. ஒரு முறைக்கு 2 முதல் 10 குட்டிகள் வரை நேரடியாக பிறக்கும். பிறக்கும் குட்டிகளின் வாலில் மஞ்சள் அல்லது பச்சை நிற நுனி இருக்கும். அதை அசைத்து இரையை ஏமாற்றி அருகில் வரவழைக்கும். அமெரிக்காவில் அதிகமான பாம்பு கடிகளுக்கு காரணமான பாம்புகளில் இதுவும் ஒன்று. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இதன் விஷம் மற்ற கொடிய பாம்புகளைப் போல அதிக வீரியம் கொண்டதல்ல. இதன் கடியால் கடுமையான வலி, வீக்கம் மற்றும் திசு பாதிப்பு ஏற்படலாம். இருப்பினும் சரியான நேரத்தில் மருத்துவ சிகிச்சை பெற்றால் உயிரிழப்பு ஏற்படுவது மிகவும் அரிது. நம்பர் 9, பூம்ஸ்லாங். உலகின் மிக ஆபத்தான 10 பாம்புகளில் நம்பர் 9 இடத்தில் உள்ளது பூம்ஸ்லாங். இந்த பாம்பு ஆப்பிரிக்காவில் வாழும் மிகவும் விஷத்தன்மை கொண்ட மரப்பாம்பாகும். பூம்ஸ்லாங்கின் மிகப்பெரிய சிறப்பு அதன் கண்கள். உடலின் அளவோடு ஒப்பிடும்போது மிகவும் பெரிய கண்களை கொண்ட இந்த பாம்பின் பார்வை திறன் அசாதாரணமாக கூர்மையானது. ஆண் பூம்ஸ்லாங் பொதுவாக பிரகாசமான பச்சை நிறத்திலும், பெண் பூம்ஸ்லாங் பழுப்பு அல்லது சாம்பல் நிறத்திலும் காணப்படும். 4 முதல் 6 அடி வரை வளரக்கூடிய இந்த பாம்பு மெலிதான உடலமைப்பை கொண்டுள்ளதால் மரங்களில் மிக வேகமாக எளிதாகவும் நகரும். இதன் வாழ்க்கையின் பெரும்பகுதி மரங்களிலேயே கழிகிறது. தரைக்கு வருவது மிகவும் அரிது. மனிதர்களை கண்டால் தாக்குவதற்கு பதிலாக தப்பித்து ஓட முயற்சிக்கும். ஆனால் ஆபத்து ஏற்பட்டால் தனது கழுத்து பகுதியை பலூன் போல உப்பச் செய்து எதிரிகளை மிரட்டும். பெரும்பாலான விஷப்பாம்புகளின் விஷப்பற்கள் வாயின் முன்பகுதியில் இருக்கும். ஆனால் பூம்ஸ்லாங்கின் விஷப்பற்கள் வாயின் பின்பகுதியில் அமைந்துள்ளன. அதனால் இரையை கடிக்கும் போது தனது வாயை 170 டிகிரி வரை அகலமாக திறக்க முடியும். இந்த பாம்பின் விஷம் மிகவும் ஆபத்தான ஹீமோடாக்சின் வகையைச் சேர்ந்தது. அதாவது உடலின் இரத்த முறைதல் செயல்பாட்டை முற்றிலும் பாதித்துவிடும். இதன் கடி உடனடியாக வலியை ஏற்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் சில மணி நேரங்களுக்கு பிறகு உடலின் உள்ளும் வெளியும் கடுமையான இரத்தப்போக்கு தொடங்கலாம். சரியான சிகிச்சை கிடைக்காவிட்டால் உயிரிழப்பும் ஏற்படலாம். பச்சோந்திகள், பல்லிகள், தவளைகள், சிறிய பறவைகள் மற்றும் பறவைகளின் முட்டைகளையே இது அதிகமாக வேட்டையாடுகிறது. ஒரு பெண் பூம்ஸ்லாங் ஒரே ஒரு நேரத்தில் 30 முட்டைகள் வரை இடும். பிறக்கும் குட்டிகளுக்கும் ஆரம்பத்திலிருந்தே விஷத்தன்மை இருக்கும். மனிதர்களை தவிர்க்கும் குணம் கொண்டிருந்தாலும் விஷத்தின் சக்தியால் உலகின் மிக ஆபத்தான பாம்புகளில் நம்பர் 9 இடத்தை பிடித்துள்ளது பூம்ஸ்லாங். நம்பர் 8, ரசல்ஸ் வைபர். தமிழ் பெயர் கண்ணாடி விரியன், ஆங்கில பெயர் ரசல்ஸ் வைபர், அறிவியல் பெயர் டோபியா ரோஸ். இது இந்தியாவின் பிக் 4 எனப்படும் 4 மிக ஆபத்தான நச்சு பாம்புகளில் ஒன்றாகும். இதன் தலை முக்கோண வடிவிலும் கழுத்து பகுதி குறுகலாகவும் இருக்கும். இதன் கண்கள் செங்குத்தான பூனைக்கண் போன்ற அமைப்பை கொண்டவை. பொதுவாக மஞ்சள், வெளிர்பழுப்பு அல்லது சாம்பல் நிறத்தில் இருக்கும். இதன் முதுகு பகுதியில் சங்கிலி தொடர் போன்ற அடர் பழுப்பு நிற வட்ட வடிவ புள்ளிகள் வரிசையாக காணப்படும். இந்த புள்ளிகள் கண்ணாடி போன்ற தோற்றத்தை தருவதால் இதற்கு கண்ணாடி விரியன் என்று பெயர் வந்தது. இது ஹீமோடாக்சின் என்ற இரத்தத்தை சிதைக்கும் நச்சை கொண்டுள்ளது. இந்த நச்சு மனித உடலுக்குள் சென்றால் இரத்த அணுக்களை அழிக்கும், கடுமையான உட்புற இரத்தப்போக்கை ஏற்படுத்தும் மற்றும் சிறுநீரகங்களை மிக வேகமாக செயலிழக்கச் செய்யும். இதன் நச்சு பற்கள் மிக நீளமானவை மற்றும் மடிக்கக்கூடியவை. இதனால் இது உடலின் ஆழமான பகுதி வரை நச்சை செலுத்த வல்லது. காடுகளை விட மனிதர்கள் வாழும் விவசாய நிலங்கள், திறந்தவெளி புதர்கள், புல்வெளிகள் மற்றும் பாறை அடுக்குகளில் இவை அதிகம் வாழ்கின்றன. எலிகள், தவளைகள், பல்லிகள் மற்றும் சிறிய பறவைகளை இவை வேட்டையாடி உண்ணும்.
குறிப்பாக எலிகள் அதிகம் உள்ள வயல்வெளிகளில் இவை அதிகம் காணப்படும். தங்களுக்கு ஆபத்து நேரிடும் போது இவை பிரஷர் குக்கர் விசில் அடிப்பது போல மிகவும் சத்தமாக ஒலியை எழுப்பும். இது மிக வேகமாக மின்னல் வேகத்தில் சுருண்டு பாய்ந்து கடிக்கக்கூடியது. பெரும்பாலான பாம்புகள் முட்டையிடும், ஆனால் கண்ணாடி விரியன் நேரடியாக குட்டிகளை ஈனும். இது ஒரே பிரசவத்தில் 20 முதல் 40 குட்டிகள் வரை போடும். பாம்பு கடித்த நபரை பதற்றமடையாமல் அமைதியாக இருக்க செய்ய வேண்டும். பதற்றமடைந்தால் விஷம் வேகமாக பரவும். கடித்த இடத்தை இதயத்தின் அளவிற்கு கீழே இருக்குமாறு வைக்க வேண்டும். உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பாம்பு விஷ முறிவு மருந்து செலுத்த வேண்டும். கடிபட்ட இடத்தில் கத்தியால் கீறவோ, வாயால் விஷத்தை உறிஞ்சவோ, கயிற்றால் மிக இறுக்கமாக கட்டவோ கூடாது. எந்தவித நாட்டு வைத்தியமும் செய்யக்கூடாது. நம்பர் 7, சுருட்டை விரியன், சாஸ்கல்ட் வைபர். உலகின் மிக ஆபத்தான 10 பாம்புகளில் நம்பர் 7 இடத்தில் உள்ளது சுருட்டை விரியன். அளவில் சிறியதாக இருந்தாலும் இந்தியாவில் அதிக மனித உயிர்களை பறிக்கும் பாம்புகளில் இதுவும் ஒன்று. இதன் அறிவியல் பெயர் எக்கிஸ் கார்னாட்டிஸ். இந்தியாவின் பிக் 4 எனப்படும் 4 முக்கிய விஷப்பாம்புகளில் இதுவும் அடங்கும். பொதுவாக 1 முதல் 2 அடி நீளம் மட்டுமே வளரக்கூடிய இந்த பாம்பு சிறிய அளவு காரணமாக பலரால் கவனிக்கப்படாமல் போகிறது. இதன் தலை முக்கோண வடிவத்திலும் தலையின் மேல் பகுதியில் அம்புக்குறி போன்ற வெள்ளை அடையாளமும் காணப்படும். சுருட்டை விரியனின் மிகவும் வித்தியாசமான அம்சம் அதன் செதில்கள். உடலின் பக்கவாட்டில் உள்ள செதில்கள் ரம்பத்தின் பற்கள் போல கூர்மையாக இருக்கும். ஆபத்தை உணர்ந்தவுடன் தனது உடலை ஆங்கில எண் 8 போல சுருட்டி கொண்டு செதில்களை ஒன்றோடு ஒன்று உரசி சலசல என்ற எச்சரிக்கை சத்தத்தை உருவாக்கும். இந்த சத்தம் கேட்டால் அருகில் ஒரு சுருட்டை விரியன் இருக்கலாம் என்று அர்த்தம். இது வறண்ட நிலங்கள், புதர்கள், பாறை பகுதிகள் மற்றும் கிராமப்புற விவசாய நிலங்களில் அதிகமாக காணப்படுகிறது. இரவு நேரங்களில் மட்டுமே வேட்டையாடும் இந்த பாம்பு எலிகள், பல்லிகள், தவளைகள் மற்றும் பெரிய பூச்சிகளை உணவாக உண்ணும். சுருட்டை விரியன் மிகவும் ஆக்ரோஷமான குணம் கொண்டது. அச்சுறுத்தப்பட்டால் பின்வாங்காமல் மின்னல் வேகத்தில் தாக்கும். இதன் விஷம் ஹீமோடாக்சிஸ் வகையைச் சேர்ந்தது. அதாவது உடலின் இரத்த அணுக்களை சேதப்படுத்தி இரத்தம் உறைவதை தடுக்கிறது. இதனால் கடிபட்ட நபருக்கு கடுமையான உள் இரத்த கசிவு ஏற்படலாம். சிகிச்சை இல்லாவிட்டால் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் அதிகம். அதனால் சுருட்டை விரியன் கடித்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று ஆன்டி ஸ்னேக் வெனம் சிகிச்சை பெற வேண்டும். சிறிய உடல் ஆனாலும் மிகவும் ஆபத்தான விஷம். அதனால் உலகின் மிக ஆபத்தான பாம்புகளில் நம்பர் 7 இடத்தை பிடித்துள்ளது சுருட்டை விரியன். நம்பர் 6, டைகர் ஸ்னேக். உலகின் மிக ஆபத்தான 10 பாம்புகளில் நம்பர் 6 இடத்தில் உள்ளது டைகர் ஸ்னேக். ஆஸ்திரேலியாவில் வாழும் இந்த பாம்பு உலகின் மிகவும் விஷமுள்ள பாம்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதன் உடலில் புலியை போன்ற கருப்பு மற்றும் மஞ்சள் நிற வரிகள் காணப்படுவதால் டைகர் ஸ்னேக் என்று அழைக்கப்படுகிறது. இவை பெரும்பாலும் ஆஸ்திரேலியாவின் தெற்கு பகுதிகளில் டாஸ்மோனியா மற்றும் சுற்றியுள்ள தீவுகளில் வாழ்கின்றன. சதுப்பு நிலங்கள், புல்வெளிகள் மற்றும் கடற்கரை பகுதிகள் இவற்றின் விருப்பமான வாழிடங்களாகும். பொதுவாக 4 முதல் 6.5 அடி வரை வளரக்கூடிய இந்த பாம்பு வேகமாகவும் துல்லியமாகவும் தாக்கும் திறன் கொண்டது. டைகர் ஸ்னேக்கின் விஷம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இது மனித உடலின் நரம்பு மண்டலம், தசைகள் மற்றும் இரத்தத்தை ஒரே நேரத்தில் தாக்கக்கூடியது. கடிபட்ட நபருக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் நிலைமை மிக மோசமாக மாறலாம். சில கடுமையான சம்பவங்களில் 15 முதல் 30 நிமிடங்களுக்குள் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும். இந்த பாம்பு தவளைகள், எலிகள், பறவைகள் மற்றும் பல்லிகளை வேட்டையாடி உண்ணும். முட்டையிடாமல் நேரடியாக குட்டிகளை ஈனும் இந்த பாம்பு ஒரே பிரசவத்தில் 20 முதல் 30 குட்டிகள் வரை பெற்றெடுக்கக்கூடியது. ஆபத்தை உணரும் போது தனது உடலை தட்டையாக்கி தலையை உயர்த்தி எதிரிகளை எச்சரிக்கும் விதத்தில் ஆக்ரோஷமாக நடந்து கொள்ளும். ஆஸ்திரேலியாவில் பாம்பு கடி மூலம் ஏற்படும் உயிரிழப்புகளில் டைகர் ஸ்னேக்கிற்கும் முக்கிய பங்கு உள்ளது. அதிவேக தாக்குதல், சக்தி வாய்ந்த விஷம் மற்றும் ஆபத்தான குணம் காரணமாக உலகின் மிக ஆபத்தான பாம்புகளில் நம்பர் 6 இடத்தை பிடித்துள்ளது டைகர் ஸ்னேக். நம்பர் 5, டெத் ஆடர். உலகின் மிக ஆபத்தான 10 பாம்புகளில் நம்பர் 5 இடத்தில் உள்ளது டெத் ஆடர். ஆஸ்திரேலியா மற்றும் நியூகினி பகுதிகளில் வாழும் இந்த பாம்பு உலகின் மிக விஷமுள்ள நிலப்பரப்பு பாம்புகளில் ஒன்றாகும். இதன் அறிவியல் பெயர் அகந்தோபிஸ். மரணவெறியன் என்று அழைக்கப்படும் இந்த பாம்புக்கு அந்த பெயர் வந்ததற்கான காரணம் இதன் சக்தி வாய்ந்த விஷம் மற்றும் வேகமான தாக்குதல் திறன்தான். பொதுவாக 2.5 முதல் 3 அடி வரை வளரக்கூடிய இந்த பாம்பு குட்டையாகவும் தடிமனான உடலுடனும் காணப்படும். இதன் உடல் சுற்றுப்புற சூழலுடன் கலந்துவிடும் வகையில் இருப்பதால் தரையில் கிடந்தாலும் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். டெத் ஆடரின் மிகவும் வித்தியாசமான ஆயுதம் அதன் வால். வாளின் நுனிப்பகுதி ஒரு சிறிய புழுவை போல இருக்கும். இதை அசைத்து தவளைகள், பல்லிகள் மற்றும் சிறிய பறவைகளை அருகில் வளவளிக்கும். இரை நெருங்கியவுடன் வெறும் 0.15 வினாடிகளுக்குள் மின்னல் வேகத்தில் தாக்கிவிடும். உலகிலேயே மிக வேகமாக தாக்கும் பாம்புகளில் இதுவும் ஒன்று. இதன் விஷம் நியூரோடாக்சிக் வகையைச் சேர்ந்தது. அதாவது மனித உடலின் நரம்பு மண்டலத்தை நேரடியாக தாக்கும். கடிபட்ட நபருக்கு தசை செயலிழப்பு,
பேச முடியாமை, மூச்சு திணறல் போன்ற கடுமையான அறிகுறிகள் ஏற்படலாம். சிகிச்சை இல்லாத காலத்தில் இதன் கடியால் பாதிக்கப்பட்டவர்களில் சுமார் 50% பேர் உயிரிழந்ததாக பதிவுகள் கூறுகின்றன. இன்று எதிர் விஷ மருந்து இருப்பதால் உயிரிழப்புகள் பெருமளவில் குறைந்துள்ளன. மனிதர்களை தேடி தாக்கும் பழக்கம் இதற்கு இல்லை. ஆனால் தரையில் மறைந்து கிடப்பதால் பலர் தெரியாமல் மிதித்து விடுகிறார்கள். அந்த நேரத்தில் தற்காப்புக்காக மின்னல் வேகத்தில் தாக்கும். மேலும் இந்த பாம்பு முட்டையிடாது. ஒரே நேரத்தில் 10 முதல் 30 குட்டிகள் வரை நேரடியாக பிரசவிக்கும். மறைந்து வேட்டையாடும் திறன், மின்னல் வேக தாக்குதல் மற்றும் சக்தி வாய்ந்த நரம்பு நச்சு காரணமாக உலகின் மிக ஆபத்தான பாம்புகளில் நம்பர் 5 இடத்தை பிடித்துள்ளது டெத் ஆடர். நம்பர் 4 ராஜநாகம், கிங் கோப்ரா. உலகின் மிக ஆபத்தான 10 பாம்புகளில் நம்பர் 4 இடத்தில் உள்ளது ராஜநாகம். பாம்புகளின் அரசன் என்று அழைக்கப்படும் இந்த பாம்பு உலகிலேயே மிக நீளமான விஷப்பாம்பாகும். பொதுவாக 10 முதல் 13 அடி வரை வளரக்கூடிய ராஜநாகம் சில நேரங்களில் 18 அடி நீளம் வரை கூட வளரக்கூடும். இந்தியா, தாய்லாந்து, மியான்மர், இந்தோனேஷியா போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைக்காடுகளிலும் அதிகமாக காணப்படுகிறது. மற்ற பாம்புகளை வேட்டையாடி உண்ணுவதால் தான் இதற்கு கிங் கோப்ரா என்ற பெயர் வந்தது. சாரைப்பாம்பு, விரியன் மற்றும் சிறிய நாகப்பாம்புகளை கூட இது வேட்டையாடி சாப்பிடும். ஒரு பெரிய இரையை உண்ட பிறகு பல வாரங்கள் அல்லது மாதங்கள் கூட உணவு இல்லாமல் வாழக்கூடிய திறன் இதற்கு உண்டு. ராஜநாகத்தின் விஷம் நரம்பு மண்டலத்தை தாக்கும் நியூரோடாக்சிக் வகையை சார்ந்தது. ஒரே கடியில் வெளியிடும் விஷத்தின் அளவு பல மனிதர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது. சிகிச்சை இல்லாமல் விட்டால் மூச்சு திணறல் மற்றும் உடல் செயலிழப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படலாம். ராஜநாகத்தின் மிகவும் ஆச்சரியமான சிறப்பு என்ன தெரியுமா? உலகில் உள்ள அனைத்து பாம்புகளிலும் முட்டைகளுக்காக தனியாக கூடு கட்டும் ஒரே பாம்பு இதுதான். பெண் ராஜநாகம் இலைகள் மற்றும் சருகுகளை கொண்ட கூடு அமைத்து 20 முதல் 50 முட்டைகள் வரை இடும். முட்டைகள் பொரியும் வரை கூட்டின் அருகிலேயே இருந்து அவற்றை பாதுகாக்கும். மனிதர்களை கண்டவுடன் தாக்குவது இதன் இயல்பு அல்ல. ஆனால் ஆபத்தை உணர்ந்தால் உடலின் முன்பகுதியை உயர்த்தி மனிதனின் கண் உயரம் வரை நிமிர்ந்து நிற்கும். அதன் அகன்ற படம் மற்றும் உரத்த சீரற்ற ஒளி யாரையும் பயமுறுத்தும். மாபெரும் உடல், சக்தி வாய்ந்த நச்சு மற்றும் பாம்புகளை வேட்டையாடும் திறன் காரணமாக உலகின் மிக ஆபத்தான பாம்புகளில் நம்பர் 4 இடத்தை பிடித்துள்ளது ராஜநாகம். நம்பர் 3 கோஸ்டல் தைப்பான். உலகின் மிக ஆபத்தான 10 பாம்புகளில் நம்பர் 3 இடத்தில் உள்ளது கோஸ்டல் தைப்பான். ஆஸ்திரேலியா மற்றும் நியூகினியாவில் வாழும் இந்த பாம்பு உலகின் விஷமுள்ள மற்றும் வேகமான பாம்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. பொதுவாக 6.5 முதல் 8 அடி வரை வளரக்கூடிய இந்த பாம்பு சில நேரங்களில் 10 அடி நீளம் வரை வளரக்கூடும். அடற்பழுப்பு, ஆலிவ் அல்லது மஞ்சள் கலந்த நிறத்தில் காணப்படும். இதன் உடல் மிகவும் மெலிதாகவும் நீண்டதாகவும் இருக்கும். கோஸ்டல் தைப்பானின் மிகப்பெரிய ஆபத்து அதன் விஷத்தில் உள்ளது. இதன் விஷம் நியூரோடாக்சின் மற்றும் ஹீமோடாக்சின் ஆகிய இரண்டையும் கொண்டுள்ளது. அதாவது மனித உடலின் நரம்பு மண்டலத்தையும் இரத்த ஓட்ட அமைப்பையும் ஒரே நேரத்தில் தாக்கும். ஒரே கடியில் வெளியிடும் விஷத்தின் அளவு ஒரு மனிதனின் உயிரை பறிக்க போதுமானது. பொதுவாக மனிதர்களை கண்டால் விலகிச் செல்ல முயற்சிக்கும். ஆனால் தப்பிக்க முடியாத சூழ்நிலையில் சிக்கினால் மின்னல் வேகத்தில் தொடர்ச்சியாக பலமுறை கடிக்கும். இதன் தாக்குதல் வேகம் காரணமாக உலகின் மிகவும் அச்சுறுத்த பாம்புகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. எலிகள், அணில்கள் மற்றும் பறவைகளை வேட்டையாடும் இந்த பாம்பு இரையை கடித்த பிறகும் அதை தப்பவிடாமல் உடலால் இறுக்கமாக பிடித்து கொண்டு இருக்கும். உரிய நேரத்தில் எதிர் விஷ மருந்து செலுத்தப்படாவிட்டால் இதன் கடி உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். காட்டுப்பகுதிகளில் சுமார் 10 முதல் 15 ஆண்டுகள் வரை வாழக்கூடிய இந்த பாம்பு ஒரு முறைக்கு 10 முதல் 20 முட்டைகள் வரை இடும். அதிவேக தாக்குதல், சக்தி வாய்ந்த விஷம் மற்றும் ஆக்ரோஷமான தற்காப்பு குணம் காரணமாக உலகின் மிக ஆபத்தான பாம்புகளில் நம்பர் 3 இடத்தை பிடித்துள்ளது கோஸ்டல் தைப்பான். நம்பர் 2 பிளாக் மாம்பா. உலகின் ஆபத்தான 10 பாம்புகளில் நம்பர் 2 இடத்தில் உள்ளது பிளாக் மாம்பா. ஆப்பிரிக்காவில் வாழும் இந்த பாம்பு உலகின் மிக வேகமான மற்றும் மிகவும் கொடிய நச்சு பாம்புகளில் ஒன்றாகும். பிளாக் மாம்பாவின் உடல் உண்மையில் கருப்பு நிறம் அல்ல. இது சாம்பல் அல்லது ஆலிவ் பழுப்பு நிறத்தில் காணப்படும். ஆனால் இதன் வாயின் உட்பகுதி முழுவதும் ஆழ்ந்த கருப்பு நிறத்தில் இருப்பதால் பிளாக் மாம்பா என்று அழைக்கப்படுகிறது. உலகின் 2வது மிக நீளமான விஷப்பாம்பான இது 8 முதல் 14 அடி வரை வளரக்கூடியது. இதன் மற்றொரு பயங்கரமான சிறப்பு அதன் வேகம். மணிக்கு சுமார் 20 கிலோமீட்டர் வேகத்தில் நகரக்கூடியதால் உலகின் மிக வேகமான பாம்பு என்ற பெயரையும் பெற்றுள்ளது. தென் மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவின் புல்வெளிகள், பாறை பகுதிகள் மற்றும் காடுகளில் இவை வாழ்கின்றன. எலிகள், பறவைகள் மற்றும் சிறிய பாலூட்டிகளை வேட்டையாடி உண்ணும். கருப்பு மாம்பாவின் விஷம் மிகவும் சக்தி வாய்ந்த நியூரோடாக்சின் நச்சாகும். இந்த விஷம் மனித உடலின் நரம்பு மண்டலத்தை தாக்கி தசைகளை செயலிழக்க செய்கிறது.
சுவாச உறுப்புகள் செயலிழந்தால் உடனடி சிகிச்சை இல்லாமல் உயிரிழப்பு ஏற்படலாம். ஒரு மனிதனை கொல்ல மிக சிறிய அளவு விஷமே போதுமானது. மனிதர்களை தேடிச் சென்று தாக்கும் பழக்கம் இதற்கு இல்லை. ஆனால் ஆபத்தை உணர்ந்தால் தனது உடலின் முன்பகுதியை உயர்த்தி கருப்பு நிற வாயை அகலமாக திறந்து எச்சரிக்கை காட்டும். அதற்கு பிறகும் ஆபத்து நீங்கவில்லை என்றால் தொடர்ச்சியாக பல முறை மின்னல் வேகத்தில் தாக்கும். பிளாக் மாம்பா ஒரு முறைக்கு 6 முதல் 25 முட்டைகள் வரை இடும். பிறக்கும் குட்டிகள் முதல் நாளிலிருந்தே விஷத்தன்மையுடன் சுயமாக வாழத் தொடங்குகின்றன. மின்னல் வேகம், சக்தி வாய்ந்த நரம்பு, நச்சு மற்றும் பயமுறுத்தும் தற்காப்பு குணம் காரணமாக உலகின் மிக ஆபத்தான பாம்புகளில் நம்பர் 2 இடத்தை பிடித்துள்ளது பிளாக் மாம்பா. நம்பர் 1 இன்லாண்ட் டைப்பான். உலகின் மிக ஆபத்தான 10 பாம்புகளில் முதலிடத்தை பிடித்துள்ளது இன்லாண்ட் டைப்பான். உலகிலேயே நிலத்தில் வாழும் பாம்புகளில் மிக அதிக விஷத்தன்மை கொண்ட பாம்பு இதுதான். ஆஸ்திரேலியாவின் வறண்ட உள்பகுதிகளில் வாழும் இந்த பாம்பு அறிவியல் உலகால் உலகின் மிக விஷமுள்ள நிலப்பரப்பு பாம்பு என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக 6 முதல் 8 அடி வரை வளரக்கூடிய இந்த பாம்பு பருவகாலத்திற்கு ஏற்ப தனது உடல் நிறத்தையே மாற்றும். குளிர்காலத்தில் பழுப்பு நிறமாகவும் கோடை காலத்தில் வெளிர் மஞ்சள் நிறமாகவும் மாறி சுற்றுச்சூழலுடன் கலந்துவிடும். இன்லாண்ட் டைப்பானின் மிகப்பெரிய பயங்கர அம்சம் அதன் விஷம். ஒரே கடியில் வெளியிடும் விஷம் கோட்பாட்டளவில் 100 மனிதர்களை கொல்லும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது என்று கூறப்படுகிறது. இதன் விஷம் நரம்பு மண்டலம், தசைகள் மற்றும் இரத்த ஓட்ட அமைப்பை ஆகியவற்றை ஒரே நேரத்தில் தாக்குகிறது. சிகிச்சை இல்லாமல் விட்டால் மிக குறுகிய நேரத்திலேயே உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? உலகின் மிக விஷமுள்ள பாம்பாக இருந்தாலும் மனிதர்களை கண்டால் தாக்காமல் விலகிச் செல்லவே விரும்புகிறது. தன்னை யாராவது தொந்தரவு செய்தால் அல்லது தப்பிக்க முடியாத சூழ்நிலையில் மட்டுமே தாக்கும் முன் தனது உடலை ஆங்கில எழுத்து எஸ் போல வளைத்து மின்னல் வேகத்தில் பலமுறை கடிக்கும். இவை பெரும்பாலும் எலிகள் மற்றும் சிறிய பாலூட்டிகளை மட்டுமே வேட்டையாடி உண்கின்றன. பெண் இன்லாண்ட் டைப்பான் ஒரு முறைக்கு 12 முதல் 20 முட்டைகள் வரை இடும். சுமார் 2 மாதங்களுக்கு பிறகு குட்டிகள் வெளிவந்து ஆரம்பத்திலிருந்தே விஷத்தன்மையுடன் வாழத் தொடங்குகின்றன. மனிதர்களை தவிர்க்கும் குணம் இருந்தாலும் உலகிலேயே மிக வீரியமான விஷத்தை கொண்டிருப்பதால் உலகின் மிக ஆபத்தான பாம்புகளில் நம்பர் 1 இடத்தை பிடித்துள்ளது இன்லாண்ட் டைப்பான். நண்பர்களே, ஒரு ஆச்சரியமான உண்மை என்னவென்றால் உலகின் மிக விஷமுள்ள பாம்பு இன்லாண்ட் டைப்பான். ஆனால் அதிக மனித உயிரிழப்புகளை ஏற்படுத்துவது ரசல்ஸ் வைபர் கண்ணாடி விரியன் மற்றும் சாஸ்கல்டு வைபர் சுருட்டை விரியன் போன்ற மனிதர்களுக்கு அருகில் வாழும் பாம்புகள் தான். அதாவது மிகவும் விஷமுள்ள பாம்பு தான் மிகவும் ஆபத்தான பாம்பு என்ற அர்த்தமில்லை. இந்த 10 பாம்புகளில் உங்களுக்கு மிகவும் பயங்கரமாக தோன்றியது எது? கிங் கோப்ராவா அல்லது பிளாக் மாம்பாவா அல்லது இன்லாண்ட் டைப்பானா? கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற ஆச்சரியமான தகவலுக்கு அறிவோம் 1000 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள்.